Hi viewers, வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல பெர்லின் பக்கத்துல வந்து ஸ்ப்ரேவால்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சுத்தி பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அங்க வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்கு, லொகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பென்ஷன் வந்து ஹவுஸ் சைட் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்ஷன் வந்து ரியலி சொல்கிறேன், ரொம்ப அருமையாக ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலியாக மட்டும் வந்து தங்குறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்குது. ஸோ அந்த ரூம் டூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நல்லா பெருசாக வாஷ் பேஷன், அவங்களே வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகான லைட்ஸோட மிரர் வித் ஹேர் ட்ரையர், ரொம்ப நல்ல ஹைஜீனாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாத்ரூமு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஷவருக்கு வந்து நல்ல பெரிய இடம். நார்மலாக ஜெமினில் பார்த்தீங்கன்னா அந்த ஷவரோட பிளேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இந்த அளவு தான் இருக்கும். இது நல்லா பெருசாக வாக்கின் ஷவர் மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பாத்ரூம்க்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸு. அப்புறம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸு. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு. இது மட்டும் இல்லாமல் லிக்விட், அதாவது வாஷிங் லிக்விடும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் டவல், நாப்கின்ஸ், வாட்டர் கெட்டில், அப்புறம் காஃபி மேக்கர், நைஃப்ஸு எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நீட்டாக கட்லரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்லா டஸ்ட்பின், டிஷ்வாஷர் டேப்லெட்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய வெசல்ஸாகவே இருக்குது. அவன் இருக்குது. இன்னும் ஸ்டோரேஜ்க்கு கொஞ்சம் எம்டி பிளேஸஸும் வச்சுருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகான பிக்சர், போர்ட்ரேட் ஆர் சம்திங் எது வேணால் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான பேஸ்கெட் 2. ஒரு பேஸ்கெட் இங்கே இருந்துச்சு, அது ஃப்ரெண்டோட அடுத்த பக்கத்து ரூமுக்கு போயிருக்க வந்துடும். அப்புறம் நல்ல அழகான நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. அப்புறம் வந்து ரூம்குள்ளே போனேன். இங்கே 2 ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுமே பார்த்தா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது. இது ஃபஸ்ட் ரூமு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு எல்இடி ஆர் எல்சிடி டிவி. அப்புறம் வந்து ஏசி. இது வந்து நான் எங்கேயுமே ஜெர்மனியில் நம்ம நிறைய ட்ரிப்புக்கெல்லாம் போயிருப்போம், இந்த மாதிரி ஏசி ஏர் கண்டிஷன் வந்து நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு சேரு, இங்கே ஒரு சேர் போட்டிருக்காங்க. இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு. வின்டரில் ரூம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ அடுத்த ரூமுக்கு போயிடலாம். இந்த ரூமில் ஆல்ரெடி என்னோடய டாட்டர் இருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் எங்களோட ட்ரிப்புக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரின்னு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்னோடய 2 டாட்டர்ஸ் படுக்க போகிறாங்க. அழகான பின்னாடி பேக்ரவுண்ட் பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரூமில் இருந்த மாதிரியும் கூட இங்கே வந்து நல்லா நிறைய ஷெல்ஃபெல்லாம் இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுக்கலாம். அப்புறம் வீடியோட எண்டில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்னும் நல்லா க்ளீனாக கொடுக்குறேன். அதாவது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அப்புறம் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, சம்மர்லையும் வின்டர்லையும் நார்மலாக ப்ரைஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரூமை வந்து 2 months முன்னாடி புக் பண்ணிட்டோம், அதனால தான் ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸ் கிடைச்சது. இதுவே நம்ம வந்து 10 days முன்னாடியோ அந்த மந்த்லி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எஸ்பெஷலி சம்மர் ஹாலிடேஸில், ஸ்கூல் ஹாலிடேஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே பிளான் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, எவ்வளவு ப்ரைஸ் எங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நிச்சயமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளான ரொம்ப அழகான ஒரு ஸ்டே அப்படின்னு இதை சொல்லலாம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்கிறீங்களா? ஒரு ஹாய். ஹாய். அடுத்ததாக நம்ம கார்னிஷ் யுவர் லைஃப் சேனலில்
ஸ்ப்ரே வேர்ல்டு பற்றியும், அப்புறம் கோ கார்ட், ரோடல் பான் எல்லாம் விளாண்டோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த ஐஸ்கிரீம் ஷாப் பற்றியும் பார்க்கலாம்.